Hi friends, welcome to Cool Machi. பிக் பாஸ் சீசன் 4 வந்து செம்ம கிராண்ட் ஓப்பனிங் நேற்று கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து செம்ம வந்து ரசிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து நம்ம பிக் பாஸ்க்காக செம்மையாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மை தான். ஏன்னா வீட்டில் இருந்து செம்மையாக போர் அடிச்சிருக்கோம். என்னடா வழி நம்மளுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா என்ன ஷோ பண்ணலாம் அப்படின்னு ஷோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஒரு பெரிய ஒரு வெயிட்டிங் தான் நம்ம பிக் பாஸ் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆகி செம்ம ஒரு எந்துவாக வந்து கொடுத்தாங்க. அதோட ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான் வந்து இப்போ முழுமையடைஞ்சது. எல்லாமே பார்த்து செம்மையாக ரசிச்சிருப்பீங்க. அந்த டேலேயே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குத்தாட்டத்தோடு ஆரம்பித்தாங்க. வாத்தி கம்மிங் நம்ம தளபதியோட சாங்கோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கே வந்து நம்ம பிக் பாஸில் இது மாதிரிலாம் பண்ண மாட்டானே, ஏதாச்சும் கொளுத்தியில் போடுவாப்புல, வாத்தி கம்மிங் சாங்லாம் போடுறாப்புலையே அப்படின்ற மாதிரி ஒரு பல கேள்விகளோடு வந்து நம்ம வந்து எபிசோடு ஸ்டார்ட் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக செம்மையாக செஞ்சு விட்டார் நம்ம பிக் பாஸ். இதான் நம்ம பிக் பாஸ். நம்ம பிக் பாஸில் என்ன தேவைன்றதை ரொம்ப அழகாக புரிஞ்சு ஃபினிஷிங்கை வந்து ரொம்ப சூப்பராக அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டில் நம்ம டோனி வந்து ஃபினிஷிங் முடிப்பார் பார்த்தீங்களா, அதை மாதிரி த கிரேட் ஃபினிஷர் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக நம்ம பிக் பாஸ் வந்து இன்றைக்கி வந்து பண்ணார். அந்த விஷயந்தான் வந்து ரொம்ப வந்து எல்லாரையும் வந்து ஒரு மெய் சிலுக்க வச்சுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இதில் ஒரு 16 பேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சது ஒரு 10 பேர் 12 பேர், ஓகேவா? இல்லை மிச்சம் ஒரு 4-5 பேர்லாம் வந்து நம்ம இப்போ தான் வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து தெரிஞ்சுது ஏன்னா இவங்களாம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்ற விஷயம். அவங்ககிட்டலாம் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருப்பாது. இப்போ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்க வந்து நம்ம இப்போ தான் வந்து பார்க்குறோம், இனிமேல் தான் வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்க கேரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பெருசாக இருக்காது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோ மூலிமா பார்த்துருப்போம், இல்லை இன்ஸ்டாகிராம் மூலிமா நம்ம ஃப்ரேம் ஆகிருப்பாங்க. அதனால் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அதை வந்து நான் சுற்றி வலிச்சு பேசணுன்ற அவசியம் கிடையாது, நேரடியாகவே சொல்லிடுறேன். நம்ம சிவானியை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பொதுவாக வந்து ஒரு கார்னராக பண்ணி வச்சு செஞ்சாங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன் அந்த பொண்ணு குட்டி ஒரு பச்சை குழந்தைய போய் அப்படி வச்சு செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கும் போது என் மனசு துடிக்குது. மனசு தான் துடிக்குது நிஜமாக, வேறு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஆர்ட் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ட் பிரேக்ஸ்லாம் ஒவ்வொன்றும் அவங்க கையில் வந்து அச்சுக்குன்னு வைக்கும் போது என் இதே பச்சுக்குன்னு துடிச்சு அது வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அவங்களோட ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். என்னது என் தலைவிக்கு ஆர்ட் பிரேக் கொடுத்துறியா? யாரெல்லாம் வந்து ஆர்ட் பிரேக்லாம் என் தலைவிக்கு கொடுத்தாலோ அவங்களுக்கு இருக்கடா, உனக்கு ஓட்டு வரும்ல, அந்த இடத்துல நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து இன்றைக்கி ஷோ வந்து ரொம்ப சீரும் சிறப்பமாக வந்து போயிட்டு இருந்து தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இது வந்து நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் தானா இல்லைனா இந்த குழந்தைகள் காப்பகமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில ஃபன்ஸ்லாம் வந்து நடந்துச்சு. குழந்தைகள் காப்பகமா அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஒரு கேம் விளாண்டாங்க. டேக் யார் அது, நான் தான் திருடேன், சொல்கிறேங்கிறேன் திருடேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து பண்ணாங்க. கண்டிப்பாக 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த கேம் வந்து தெரிஞ்சிருப்போம். நம்ம வந்து கண்டிப்பாக விளாண்டுருப்போம். பொதுவாக வந்து நம்ம வெளிப்படையாக பார்த்த விஷயங்கள்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ விஜய் ரியோ அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆங்கர், ஒரு செம்ம பெரிய ஹீரோ வேறு. இது மாதிரி நிறைய விதமாக தான் நம்ம பார்த்துருப்போம் அவரை. ஆனால் அவர் வந்து இங்கே டேக் யார் அது, நான் தான் திருடேன் அப்படின்னு ஒரு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக வந்து விளையாண்டு இருந்தாங்க. பட் அது வெளியேந்து பார்க்க ரொம்ப ரசிக்கும் வந்து ஒரு என்ன தான் நம்ம வந்து என்ன உயரத்துக்கு போனாலும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த மழலைத்தனம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றத ஒன் செகண்ட் பிக் பாஸ் வீடு வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருச்சு. கண்டிப்பாக எல்லாருமே அதை பார்த்து ரசிச்சிருப்போம் பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிக் பாஸோட ஃபஸ்ட்டு டே வந்து எந்த அளவுக்கு ஃபன்னோட அழகாக ஆட்டம் பாட்டத்தோடு ஆரம்பித்தாங்களோ முடிவு வந்து அதே மாதிரி ஃபயரோடு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு தான் அந்த ஃபயர் வந்து கொழுந்து விட்டு எரியும். நாளைக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து சிவானிக்கு வந்து ஒரு என்னதான் ஆர்ட் பிரேக்ஸ் அவ்வளோ வந்தாலும் பட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிவானிக்கு தான் போகும்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்ஸ் பேஸ் இருக்குது. அதுவும் வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரோட மிங்கிள் ஆகலை. அதனால தான் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆர்ட் பிரேக் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பண்ண மாட்டேன். வெளியே இருக்கவங்க அவங்களோட ஃபேன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். மேபி என் தலைவி வந்து ஆர்ட் பிரேக் கொடுக்குறீங்க, ஆர்ட் பிரேக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணக்கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆவாங்க இந்த விஷயம்னால. அப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து நம்ம கமலஹாசன் சார் சொல்லிட்டாரு, பிக் பாஸில் இந்த வாரம் எலிமினேஷன் கிடையாது பவு அப்படின்னு சொல்லிட்டாரு. எலிமினேஷன் கிடையாது, அப்போ வந்து சுவாரஸ்யமே இல்லாமல் போயிருமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசித்தாலும் அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாரு. எந்த விஷயத்தையும் வந்து சும்மா சாதாரணமாக நம்ம பிக் பாஸும் விட மாட்டாங்க, கமலஹாசன் சாரும் விட மாட்டார். அப்போ கண்டிப்பாக அதுக்கு என்ன ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பொறுத்திருந்து காத்து
காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். எனிவே இன்றைக்கி ஷோ வந்து பெருசாக ஒரு கலகத்தை வந்து ஏற்படுத்தலைனாலும் ஒரு ஃபயர் அப்படியே லைட்டாக கொளுத்தி போட்டிருக்காரு. அந்த ஃபயர் இது மாதிரி வெடிக்குது, எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காலப்போக்கில் வர எபிசோடை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சில பேர் வந்து இன்றைக்கி வந்து மெயினாக காமிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேகா மேடம் காமிச்சாங்க. அவங்க வந்து ரொம்ப அப்படியே பக்குவமாக நடந்துக்கிற மாதிரி. இப்போ இந்த சின்ன பையன் நம்ம ஆஜித்தை வந்து நிறைய வேலை வாங்குற மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் சில பேர் அது மாதிரி நிறைய வேலை வாங்குற மாதிரி காமிச்சாங்க. அந்த வேலை வாங்குற அந்த விஷயம் வந்து ரொம்ப பக்குவத்தான், அப்படியே நான் ரொம்ப பக்குவமான ஆள், நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணா சாரி நல்ல ஒரு ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி ரொம்ப பக்குவமாக வந்து எல்லாரையும் பிடிச்சி வேலை வாங்கிட்டே இருந்தாங்க. அந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல நினைக்கிறேன். மேபி அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் இது ஃபஸ்ட் டே தானே, அதனால தான் பக்குவமாக வேலை வாங்குறாங்க. போக வந்து வேலை செய்யலைன்னா அதுக்கு ஒரு வெடிக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் வந்து ஒரு நிறைய இன்த்துலாம் தெரியுது. அப்புறம் சில பல இன்னும் கொஞ்சம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து இன்னும் ரினியூ ஆகலை. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபன்னுக்கு வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் கேரண்டி இருப்பாங்க அப்படின்னா அருந்தாங்க நிஷா இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஷோவில் பார்த்த மாதிரியே தான் இந்த ஷோலையும் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம ஜித்தன் ரமேஷ் வந்து ஒரு ஃபைட்டான ஒரு டெரர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இன்றைக்கி நடந்த எபிசோடில் எனக்கு தெரிஞ்சு அவர் பேசின விதம்லாம் பார்க்கும்போது, அவர் பழக்கின விதம்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஜாலியான ஒரு ஜென்யூன் பர்சன் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நியூஸ் ரீடர் அனிதா, அவங்க வந்து ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆள் அப்படின்றது ரொம்ப கிளியர் இருந்துச்சு. ஆனால் குழந்தைக்குள்ளே தான் ஒரு கொடூரன் இருப்பான் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. அந்த கொடூரன் வராமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், வந்தானா இன்னும் நல்லாயிருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஷோ வந்து ரொம்ப சூப்பராக அழகாக செமையாக முடிஞ்சுது. நாளைக்கு தான் இன்றைக்கி குளித்தி போட்டோட ஃபயரோட ரிஃப்ளெக்ட் வந்து நாளைக்கு தான் தெரியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபுல் நீங்களும் பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்னோட தாட்ஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கருத்துக்களை மறக்காமல் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லியும் வந்து நம்ம பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் நானும் வந்து மாற்றி நம்மளோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணி சாமியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்புறேன். இதே மாதிரி நிறைய வீடியோலாம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் தாண்டி நம்ம கூல் மச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.